ரொம்பவும் வந்து இது ஒரு கஷ்டமான டாபிக்கு. ஸோ இந்தியன் பீட்டாக்கும், இம்போர்ட்டட் பீட்டா ஃபிஷ்க்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ இந்த வித்தியாசத்தை நான் சொல்கிறப்போ உங்களுக்கு எது தேவையான பீட்டா, இம்போர்ட்டட் உங்களுக்கு தேவையா இல்லை இந்தியன் பீட் தேவையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியன் பீட்டாஸ் வந்து நான் வளர்த்துருக்கேன், இம்போர்ட்டட் பீட்டாஸ் வளர்த்துருக்கேன், இந்தியன் பீட்டாஸை வந்து சேல் பண்ணியிருக்கேன், இம்போர்ட்டட் பீட்டாஸையும் வந்து சேல் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலேருந்து நான் எதை கெயின் பண்ணணும், எந்த நாலேஜை கெயின் பண்ணணும், ஸோ அதை தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து மெயினாக பீட்டாக்கான டிஃப்ரென்ஸ் தான். பட் நான் பீட்டான்னு சொல்கிற இடத்துலலாம் நீங்கள் ஃப்ளோரானை போட்டிங்க அப்படின்னா இது ஃப்ளோரானுக்கான டிஃப்ரென்ஸ் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ எல்லாமே மோஸ்ட்டாக வந்து எல்லா ஃபிஷ்ஷுக்கும் காமனானது தான். ஆனால் நான் ஸ்பெசிஃபிக்காக பீட்டாக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ பிகினர்ஸ் பொதுவாக வந்து பீட்டா ஃபிஷ் வாங்க போகிறீங்க அப்படின்னா இம்போர்ட்டட் தான். மேக்ஸிமம் வந்து பிகினராக இருக்கவங்க இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷை தான் தேடி போவாங்க. என்ன ரீசன்னா இம்போர்ட்டட் தான் சிறந்தது அப்படின்னு ஒரு பிம்பம் வந்துருச்சு. ஸோ இந்தியன் பீட்டோட இம்போர்ட்டட் தான் நல்ல ஃபிஷ்ஷு அப்படின்னு. ஸோ அந்த பிம்பத்தை நம்பி பிகினர்ஸ் வந்து எப்பயுமே வந்து இம்போர்ட்டட் ஃபிஷ் தான் தேடி போவாங்க. ஸோ அது வந்து பிகினர்ஸ் பண்ணக்கூடாது. பிகினர்ஸ் எப்பயுமே வந்து இந்தியன் பீட் தான் வாங்கணும். என்ன பர்பஸாக இருந்தாலும் சரி, சும்மா டெக்கரேஷனுக்கு வளர்க்குறாங்க இல்லை ப்ரீட் பண்ண வளர்க்குறாங்க, என்ன ஒரு பர்பஸாக இருந்தாலும் சரி, பிகினர்ஸ் எப்பயுமே இந்தியன் பீடை தான் தேடி போகணும். சரிங்களா? என்ன ரீசன்னு நான் இப்போ டிஃப்ரென்ஸ் சொல்கிறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதை வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ வந்து நம்ம அதோட தாங்குதல் சக்தியை பார்ப்போம். ஸோ இம்யூன் பவரை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இம்போர்ட்டட் பீட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு என்விரான்மெண்ட்டில் பிறந்து வேறு ஒரு என்விரான்மெண்ட்டில் வளர்ந்ததுங்க. அங்கே வந்து வாட்டர் கண்டிஷன் வேறு மாதிரி இருக்கும், டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கும், அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களோ, ஃபீடு எப்படி இருக்குமோ, மேக்ஸிமான ஃபீடு வந்து இப்போ இந்தியாவிலையும் சரி தாய்லாண்ட்லேயும் சரி லைவ் ஃபீடு தான் போடுவாங்க. இந்தியன் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து பிளட் வார்ம்ஸு, டாஃப்னி அந்த மாதிரி போடுவாங்க. தாய் சைடில் வந்து மோஸ்ட்டாக மொயினாஸ் தான் போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களும் பிளட் வார்ம்ஸு அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஸோ 2 ஃபார்ம் சைட்லேயும் வந்து லைஃப் ஃபீடு தான் போடுவாங்க. சரிங்களா? ஃபீடை பொறுத்த வரைக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் நம்ம வீட்டில் போடுறது பில்லட்டு. ஸோ லைஃப் ஃபீடுக்கும் பில்லட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ தாய் சைடில் இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வேறு ஒரு கண்டிஷனில் வந்து அதுங்க க்ரோ ஆனது. ஸோ அதுங்களை வந்து இங்கே கொண்டு வர்றப்ப அதோட இம்யூன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம எல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கோம், ஆல்மோஸ்ட் ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளை கொண்டு போய் ஒரு நல்ல குளிர் பனி கொட்டுற இடத்துல விட்டால் என்ன ஆகும்? ஸோ ஈஸியாக வந்து நமக்கு கோல்டு வந்துடும். சரிங்களா? ஸோ சளி பிடிச்சிரும், ஈஸியாக சளி பிடிச்சிரும். அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கும் டிலே ஆகும். நல்லா அங்கே பனி கொட்டிகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக நமக்கு சரியாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதே தான் இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ வேறு ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இங்கே கொண்டு வர்றப்போ அதோட இம்யூன் பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து அதுங்க சிக் ஆகிடும். இதுதான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ். இப்போ இந்தியன் பீட்டாஸ்லாம் வந்து நம்ம கடையிலேருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரோன்னா அதுக்கு ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும், பக்கத்து கண்ட்ரிக்கு போகிற மாதிரி இருக்காது. ஸோ அதுங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நல்ல இம்யூன் பவர் இருக்கும், அதுங்க ஈஸியாக வந்து சிக் ஆகாது. சரிங்களா? ஸோ இதுதான் ஒன்று. அதே மாதிரி சிக்கு வந்து இந்தியன் பீட்டாஸ்க்கும் வரும், இம்போர்ட்டடுக்கும் வரும். சரிங்களா? சிக்கு வருது அப்படின்னா அதுலேருந்து எது வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகும், இது நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்தியன் பீட்டாஸ் வந்து நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா. பட் இம்போர்ட்டட் பீட்டாஸ் வந்து சிக்கிலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு டிலே ஆகலாம். அதோட இம்யூன் பவர் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து இறந்தும் போகலாம். சின்ன சின்ன விஷயத்துக்காகவும் அதுங்க இறந்தும் போகலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மேஜர் பிரச்சனை. விஷயத்தையே வந்து இம்போர்ட்டட் பீட்டாஸ்க்கு எதிராக சொல்லியாச்சு. ஸோ அடுத்து இம்போர்ட்டட் பீட்டாஸ்க்கு கொஞ்சம் சாதகமாக சொல்லுவோம். ஸோ அடுத்து குவாலிட்டி வைஸ். ஸோ குவாலிட்டி அப்படின்றப்ப இப்போ இந்தியன் பீட்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன். வீட்டில் வச்சு ப்ரீட் பண்ணுவாங்க, கடையில் வச்சு ப்ரீட் பண்ணுறவங்க இருக்காங்க, ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ப்ரீடர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாரையுமே வந்து மோஸ்ட்டாக பார்த்துருப்பேன். எல்லாரையுமே எல்லா விதமான ப்ரீடர்ஸையும் வந்து ஒரு விசிட் கொடுத்துருப்பேன். ஃபார்ம் வந்து நான் போயிருக்கேன், ஷாப்பில் இருக்கிற ப்ரீடர்ஸ்க்கும் போயிருப்பேன், ஒன்று வீடியோ எடுக்க போயிருப்பேன், இல்லைனா வந்து அங்கே வாங்குறதுக்கு போயிருப்பேன். ஸோ விசிட் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லா விதமான ப்ரீடர்ஸோட பீட்டாஸ் மேலேயும் எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ்ன்றப்ப அவங்க இம்போர்ட்டட் பீட்டாவில் இருக்க குவாலிட்டி தான் கொண்டு வர பார்ப்பாங்க. ஸோ வித்தியாசமான ப்ரீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களும் வந்து ப்ரீட் பண்ண பார்ப்பாங்க. ப்ரீட் பண்ணி கொண்டு வராங்களான்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக வந்து இம்போர்ட்டட் கிட்ட இருக்கிற அந்த குவாலிட்டி ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. இப்போ ஒரு டாப் குவாலிட்டியில் நம்ம இம்போர்ட்டட் பேரண்ட் எடுத்து ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட குட்டிங்க வந்து கொஞ்சம் பேரண்ட் மாதிரி வராது, கொஞ்சம் வந்து குவாலிட்டி கம்மியாக தான் வரும். ஸோ நமக்கு வந்து இது போதும். ஏன்னா இம்போர்ட்டட் பீட்டா பேரண்ட்டோட குட்டிங்களுக்கு கொஞ்சம் தான் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இம்போர்ட்டட் பீட்டாக்கு ஈக்குவலான குவாலிட்டியை வந்து இங்கே ப்ரீடர்ஸ் வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இங்கே அதுக்கு ஈக்குவலாக குவாலிட்டியை கொண்டு வர்றப்ப அங்கே தாய் சைடில் என்ன ஆகும், தாயோ வியட்நாமோ இல்லை இந்தோனேஷியாவோ, ஸோ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா இதோட 3-4 மடங்கு சூப்பரான குவாலிட்டியை வந்து அவங்க கொண்டு வந்துடுவாங்க. ஸோ எவ்வளோ இவங்க கஷ்டப்பட்டு ஒரு குவாலிட்டியை கொண்டு வந்தாலும் அதுக்கு மேலான குவாலிட்டி வந்து அவங்க கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க.
புதுவிதமான கலர் காம்பினேஷனை கொண்டு வந்து அதுக்கு நேம்ஸை வச்சு வந்து அவங்க நிறைய விடுவாங்க. அதில் ஒரு சிலது வந்து பாப்புலர் ஆகிடும். இந்த அவதாரு, அயன்மேனு அந்த மாதிரி ஒரு சிலது வந்து பாப்புலர் ஆகிடும். அந்த மாதிரி அவங்க வாரம் வாரம் புதுசாக கலர் காம்பினேஷன் கண்டுபிடிச்சி எதனா ஒரு ப்ரீடர் வந்து அதுக்குன்னு ஒரு நேமை வச்சு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி வைஸ் அப்படின்றப்ப இம்போர்ட்டட் பீட்டாஸ் தான் ஜெயிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ குவாலிட்டி தான் முக்கியம், நான் ப்ரீட் பண்ணி குட்டிங்களை வந்து சூப்பரான குவாலிட்டியில் இறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இம்போர்ட்டட் பீட்டாஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா இந்தியன் பீட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேரண்ட் எப்படி இம்போர்ட்டடாக இருக்கும், இல்லை இம்போர்ட்டட் லைனேஜ்லேருந்து கொண்டு வந்ததாக இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ லைனேஜை வந்து கொண்டு வராங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நீங்கள் ஒரு F1 குவாலிட்டி எடுக்கணும் அப்படின்னா இம்போர்ட்டட் பீட்டாஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ப்ரீட் பண்ணணும். இது வந்து ப்ரீடருக்கு மெயினாக வந்து குவாலிட்டி அப்படின்றது ப்ரீடருக்கு தான் தேவைப்படும். ஏன்னா வீட்டில் ஆசைக்கு வளர்க்குறவங்களுக்கு லைஃப் டைம் தான் முக்கியம், நல்லா இம்யூன் பவர் இருக்கணும். ஸோ ப்ரீடர் அப்படின்றப்ப இம்போர்ட்டட் பீட்டாஸ் ப்ரீட் பண்ணுறதுலேயும் பிகினர்ஸ் இருக்காங்க. அப்போ பிகினர்ஸ் எல்லாருமே வந்து இம்போர்ட்டட் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்தியன் பீட்டாஸை வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பிகினர்ஸ் நீங்கள் யாராச்சும் ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்தியன் ப்ரீட்ஸை வந்து வாங்கி ப்ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட்டடோ இல்லை எந்த விதமான அப்கிரேடேஷன் பண்ணணும்னு நினச்சிங்களோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணுங்கள். முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். எந்த விதத்துலையும் வந்து பிகினருக்கு இம்போர்ட்டட் ஃபிஷ் தேவை அப்படின்னு இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால் பிகினராக நீங்கள் இருக்கீங்க, எந்த ஒரு பர்பஸாக இருந்தாலும் சரி இம்போர்ட்டட் சைடு வந்து போகாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து காஸ்ட் வருவோம். ஸோ இந்த தடவை வந்து இந்தியன் பீட்ஸ் தான் வந்து ஜெயிக்க போகுது. ஸோ காஸ்ட் அப்படின்றப்ப குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து தாய் சைட்லேயோ வியட்நாம் சைட்லேயோ வந்து சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பர்ஸை வந்து காலி பண்ணுற அளவுக்கு ப்ரைஸ் இருக்கும். அங்கேயும் ஆனால் கம்மியான ரேட்டில் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும். சரிங்களா? ரொம்பவே வந்து காஸ்ட்டு கம்மியாலாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும், அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி இருக்கும். பட் என்னதான் அவங்க கம்மியாக சொன்னாலும் அங்கேருந்து இங்கே சென்னைக்கோ இல்லை மும்பைக்கோ இந்தியாவுக்கு மீனை கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும், ஷிப்பிங் காஸ்ட்டு. அது தாறுமாறான ரேட்டாக இருக்கும். ஸோ ஷிப்பிங் காஸ்ட்டெல்லாம் சேர்த்து அந்த மீனில் செல்லர் வந்து லாபத்தை எடுக்கணும். ஸோ அதனால் இம்போர்ட்டட் ஃபிஷ் எப்படி இருந்தாலும் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்தியன் ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்லேருந்து நமக்கு இங்கே சென்னையிலேருந்து லோக்கலில் ஃபார்ம்லேயோ இல்லை ஒரு ப்ரீடரோ வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்க வைக்கிறது தான் ப்ரைஸு. மேக்ஸிமம் வந்து இந்தியன் ப்ரீடர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ப்ரைஸை வந்து கம்மியாக வைக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வச்சு அதிகப்படியான ஃபிஷ்ஷஸ் வந்து சேல் பண்ண பார்ப்பாங்க. பீட்டாஸை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் வந்து நம்மளால் ப்ரீட் பண்ணி பெருக்கி குட்டிங்களை வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால் ப்ரைஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ் வைஸ் அப்படின்றப்ப இந்தியன் பீட்ஸில் தான் வந்து கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன் கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஆனால் அது வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, அந்த செல்லரோ இல்லை ப்ரீடரையோ வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சூப்பரான குவாலிட்டியை வந்து கம்மியாக தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தாய் செல்லர் முடிவு பண்ணிட்டாருன்னா அது நம்ம கம்மியாக இம்போர்ட்டட் சைடில் கிடைக்கும். இங்கேயும் வந்து ஒரு இந்தியன் ப்ரீடர் வந்து எல்பாயை ப்ரீட் பண்ணுறாரு, அவர் நினச்சா அது 50 ரூபாய்க்கு கொடுக்கலாம். பட் இல்லை, நான் பேரண்ட்டை வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், நான் அதிகமாக தான் வச்சு விற்பேன் அப்படின்னு சொல்லி 3000 ரூபாய்க்கு அவர் விற்கணும்னு நினச்சாலும் விற்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் செல்லர். பட் ப்ரைஸ் எந்த சைடில் கம்மியாக இருக்கும் அப்படின்னு காமனாக கேட்டால் இந்தியன் சைடில் தான். ஓகே, ஸோ மேஜராக இருக்க ஒரு 3 டிஃப்ரென்ஸை வந்து பேசிட்டேன். அதுலேயே வந்து எல்லாமே இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு ப்ரீடராக இருக்கீங்க, பிகினர் கிடையாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீடர் அப்படின்னா நீங்கள் இம்போர்ட்டட் தாராளமாக போகலாம். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு நியூவான ப்ரீடர் அப்படின்னா வந்து இந்தியன் ப்ரீட் தான். நியூ அப்படின்ற வார்த்தை வந்தாலே வந்து நீங்கள் இந்தியன் சைடு தான் போகணும். நீங்கள் வந்து ஒரு ஆசைக்கு வளர்க்குறவங்க, ஒரே ஒரு பீட்டாவை ஆசையாக ஒரு டேங்க்கில் பிளான்டட் டேங்கோ இல்லை அதுக்குன்னு ஒரு தனி டேங்கை கொடுத்து ஆசைக்கு வளர்க்குறவங்க அப்படின்னா அது ரொம்ப லைஃப் வரணும் உங்களுக்கு. ஸோ நல்லா தாங்கணும், அது அவ்வளோ சீக்கிரத்தில் உடம்பு சரியில்லாமல் போகக்கூடாது. அப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னாலும் ஈஸியாக ரெக்கவர் ஆகணும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் இந்தியன் சைடு தான் போகணும். ஸோ இந்தியன் பீட்டாஸ் குவாலிட்டி கம்மி அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா? பட் ஆசைக்கு வாங்குறவனுக்கும் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. இந்தியன் பீட்டாஸ்லேயே வந்து சூப்பரான குவாலிட்டி இருக்கும். சரிங்களா? ஏன்னா அவங்களும் வந்து நம்ம ப்ரீடர்ஸுமே வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டி கொடுக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கேயும் செம்மையாக சூப்பரான ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து இருக்கும், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்க தேவையை பொறுத்து இம்போர்ட்டட் பீட்டாஸாக இந்தியன் பீட்டாஸான்னு வந்து முடிவு பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இதுதான் ஏன் பெஸ்ட்டு, இம்போர்ட்டட்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு இந்தியனை சொல்ல முடியாது. இந்தியன் வந்து வேஸ்ட்டு தண்டா, அதை வாங்கவே வேணாம், இம்போர்ட்டட் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க பர்பஸை பொறுத்து தேவையை பொறுத்து எது வேணுமோ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் நான்லாம் இம்போர்ட்டட் கையில் வச்சுருக்கிறப்ப எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். 3000 ரூபா கொடுத்து ஒரு பேர் வாங்குவேன், எதனா வந்து அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் செத்து போச்சுன்னா எனக்கு 3000 வந்து நஷ்டம். சரிங்களா? நான் வந்து செல்லர், அதனால் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை கிடையாது.
ஒன் டைம் அதை ப்ரீட் எடுத்துட்டு நான் வந்து அதை சேல் பண்ணிடுவேன். சொல்லி தான் சேல் பண்ணுவேன். நிறைய முன்னே வந்து சேல் வீடியோலாம் போட்டிருப்பேன். இது வந்து நான் ப்ரீட் எடுத்த பேரண்ட்டு அப்படின்னு சொல்லி ப்ரைஸை கம்மி பண்ணி சேல் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பயம் இருக்கும், நல்லா காஸ்ட்லியான ஒரு இம்போர்ட்டட் பேர் வச்சுருந்தா. சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ போகணுன்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணுறப்ப நானே ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசினேன். நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட். எப்படி தான் எனக்கு இது போடணும்னு தோணுச்சோ. ஓகே, ஸோ பாய்.